ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ப்ரௌன் கலர், ஆரஞ்சு கலர் 2 கேசரி செய்தேன். இப்போதைக்கு ஆரஞ்சு கலர். இப்போ ஆரஞ்சு கலர் கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரவை, வறுத்து ரவை எடுத்துக்கோங்க. சர்க்கரை, ரவை, சர்க்கரை, நெய், கேசரி பவுடர், முந்திரி, திராட்சை, 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு சர்க்கரை. ஒரு கடாய் வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு அதில் ரவையை கொட்டி கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. ரவை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி அதை ஆற வச்சேன்னா ஒரு பாத்திரம் எடுத்து அதை சூடு ஏறின பிறகு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அது உருகணும். உருகிட்ட பிறகு முந்திரி பருப்பு எடுத்து அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பொன்னிறமாக வதக்கிட்டு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சு வதக்கணும். வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும் முந்திரி பருப்பு. அதனால் பொறுமையாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி அதே நெய்யில் திராட்சை போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வதக்கி எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி. தண்ணி கொதித்த உடனே 2 கப்பு சர்க்கரையை அதில் போட்டுட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணோம். இப்போ கேசரி பவுடர், ஏலக்காய் தூள் பாருங்கள் நல்லா கொதிக்குதா? கொதித்த உடனே ரவையை கொட்டணும். ரவையை கொட்டி கலரிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். கை விடாமல் ஸ்லோ பண்ணிவிட்டு கலரிகிட்டே இருக்கணும். இதை மாதிரி திக்கானவுடனே இறக்கணும். இறக்கிட்டு முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு அதில் கலரிடணும். கலரிட்டு நான் ஒரு கிண்ணத்தில் வச்சு அதை அப்படியே கவுத்து வச்சேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குல்ல? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேணும்னா மற்ற திராட்சை முந்திரி அதில் போட்டுக்கலாம். இந்த ப்ரௌன் கலர் கேசரி அடுத்த வீடியோவில்.